ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮ ಜೆಬಿಪೋ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஆண்டவரே, ದೇವರೇ, அப்பா, ಅಪ್ಪ, நீ செய்த எல்லா நன்மைக்கு நன்றி ஆவியானவரே. ನೀನು ಮಾಡಿದ ಎಲ್ಲ ಉಪಕಾರಕ್ಕೆ ಕೃತಜ್ಞತೆ. இந்த நேரத்தில் நீ என்னோட பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ನೀವು ಈಗ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡು. நான் ஒரு மனுஷனுடைய பேச கேட்க வரல, ಮನುಷ್ಯರ ಮಾತು ಕೇಳಲಿಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ, உன் பேச்சை கேட்க ನಿನ್ನ வந்திருக்கிறேன். ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. என்னோட பேசும் அப்பா, ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡು. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ನಾನು ஆண்டவரே. ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. என்னுடைய இருதயத்தின் வாதில்களை நான் திறக்கிறேன் அப்பா. ನನ್ನ ಹೃದಯದ ಬಾಗಿಲನ್ನು ನಿನ್ನ ಕಡೆಗೆ நீ என்னோடு பேசும். ನೀ ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತಾಡು. நீ பேசினா எனக்கு ஆசீர்வாதமாய் ನೀನು இருக்கும். ಮಾತನಾಡಿದ ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಜೆபிக்கிறேன் நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀವಿ ಒಳ್ಳೆ ತಂದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Psalms 90 எடுத்து நம்ம வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெர்ஸ் வாசிக்கலாம். ಕೀರ್ತನೆ 90ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ಕರ್ತನೇ, ತಲತಲಾಂತರದಲ್ಲೂ ನಮ್ಮ ವಾಸಸ್ಥಾನ ನೀವೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தமிழ் வாசிங்க. ஜீசஸ் 90 Psalms 90. சங்கீர்த்தனம் 91. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வாட்டி வாசிங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ವಾಸಸ್ಥಾನವಾಗಿದ್ದಾನೆ. அடைக்கலம் ஒரு கூடாரம். ದೇವರ ಒಂದು ಗುಡಾರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம ಅನೇಕ வீடுகளை பார்க்கிறோம். ಅನೇಕ ಮನೆಗಳನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೀವಿ. பல டிசைன்களை பார்க்கிறோம். ಅನೇಕ ಡಿಸೈನ್ಗಳನ್ನು ನೋಡುತ್ತೀವಿ. பல ரூம்ஸ்கள் இருக்கிற வீடை பார்க்கிறோம். ಅನೇಕ ರೂಮ್ಸ್ಗಳು ಇರುವಂತ ಮನೆಗಳನ್ನು ನೋಡುತ್ತೀವಿ. பல விதமான டெக்கரேஷன் பண்ணி இருக்கிற வீடுகளை நம்ம ಅನೇಕ பார்க்கிறோம். ಡೆಕೋರೇಷನ್ ಮಾಡಿದಂತ ಮನೆಗಳನ್ನು ನೋಡುತ್ತೀವಿ. ஹல்லேலூயா. 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 அதே போல ஆண்டவருடைய ஒரு ஆண்டவர் நமக்கு ஒரு கூடாரமாய் இருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಗುಡಾರವಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆத்மாவை அலங்கரிக்கிற ஒரு கூடாரம். ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಅಲಂಕರಿಸುವಂತ ಒಂದು ಗುಡಾರ. ஹல்லேலூயா. 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 நம்ம வெளிய போய் கஷ்டப்படுவோம். ನಾವೆಲ್ಲೋ ಕಷ್ಟಪಡ್ತೀವಿ. வேலைக்கு போறோம். ಮನೆಗೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ. வெளியில வெயில் இருக்கும், மழை இருக்கும். ಹೊರಗಡೆ ಮಳೆ ಬಿಸಿಲು ಎಲ್ಲ ಇರುತ್ತದೆ. ನಾವು வீட்டில் வந்து சேரும்போது நமக்கு ஒரு நிம்மதி. ಮನೆಗೆ ಬಂದು ಸೇರುವಾಗ ಒಂದು ನೆಮ್ಮದಿ. ஏன்னா நம்ம வெளியில இருக்கிற மழையில இருந்து கிளைமேட்ல இருந்து நம்மளை வீடு ಪ್ರೊಟೆಕ್ಟ್ பண்ணி வைப்பார். ದೇವರು ಹೊರಗಡೆ ಇರುವಂತ ಚಳಿ ಬಿಸಿಲಿಂದ ನಾವು ಮನೆಗೆ ಬರುವಾಗ ನಮಗೆ ಅದು ನಮ್ಮನ್ನು ಸಂರಕ್ಷಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಸಂತೋಷ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கலாம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳಿರಬಹುದು. பயங்கரமான மழை, ದೊಡ್ಡ ಮಳೆ, பயங்கரமான வெயில், ದೊಡ್ಡ ಬಿಸಿಲು, அந்த மாதிரி பல டென்ஷன் இருக்கிற மூமெಂಟ್ಸ್ಗಳು நமக்கு வரலாம். ಅನೇಕ ಮನಸ್ಸು ಕಂಗಾಲು ಹೋಗುವಂತ ಸಮಸ್ಯೆಗಳು ಇರಬಹುದು. வேதனை கொடுக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். வேதனை கொடுವಂತ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಹುದು. நம்ம சேர்ந்த வேண்டிய இடம் ஆண்டவருடைய கூடாரம். ನಾವು ಸೇರುವಂತ ಮನೆ ಅದು ಕರ್ತನ ಗುಡಾರ. அவர் நமக்கு கூடாரமாய் இருக்கிறார். ಆತ ನಮಗೆ ಗುಡಾರವಾಗಿದ್ದಾನೆ. ಎಲ್ಲ ಪ್ರಚನೆಯಲ್ಲಿ ಇருந்து, ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದಲೂ, ಎಲ್ಲ ವೇದನೆಯಲ್ಲಿ ಇருந்து, ಎಲ್ಲಾ ನೋವಿನಿಂದಲೂ நம்மளை ಪ್ರೊಟೆಕ್ಟ್ பண்ணி வைக்கிற ஒரு கூடாரம் தான் நம்மளுடைய ஆண்டவர். ಪ್ರೊಟೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಇಡುವಂತದೇ ಆತನ ಒಂದು ಸಂರಕ್ಷಣೆಯ ವಾಸಸ್ಥಾನ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பல இந்த லாஸ்ட் ಇಯರ್ ಫುಲ್ ನಮಗೆ ಪಲ ಪ್ರಚನೆಗಳು ಬಂದಿರக்கலாம். 2023ನೇ ಇಸುವಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದಿರಬಹುದು. ಆನಾಲು ನಮ್ಮ ಇನ್ನೂ ಇರುக்கிறோம். ಆದರೂ ನಾವು ಇನ್ನೂ ಇದ್ದೀವಿ. ಏನಾ? ಯಾಕಂದರೆ ಆಂಡವರು ನಮಗೆ கூடாரமாய் ಇದ್ದಾರೆ. ದೇವರು ನಮಗೆ ಗುಡಾರವಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்ணீர் நேரத்தில், ಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ, வேதனை நேரத்தில், ನೋವಿನ ಸಮಯದಲ್ಲಿ, போய் ಅಳುகிறதுக்கு நமக்கு ஒரு கூடாரம் ಉಂಟು. ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಅಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, பண பிரச்சனை வரும்போது, ಹಣದ ಸಮಸ್ಯೆ ಬರುವಾಗ கேட்கிறதுக்கு ஒரு கூடாரம் உண்டு. ಕೇಳಲಿಕ್ಕೆ ಒಂದು ಗುಡಾರ. நமக்கு ಪರಿಹಾரம் ಇಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳು இருக்கும்போது, ಪರಿಹಾರವಿಲ್ಲದೆ ಕಾರ್ಯಗಳು ಇರುವುದಕ್ಕೆ, ಪರಿಹಾರವಿಲ್ಲದಂತ ಕಾರ್ಯಕ್ಕೆ கேட்கிறதுக்காக ஒரு கூடாரம் இருக்கு. ಕೇಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ವಾಸಸ್ಥಾನ. ஆண்டவர் நமக்கு அந்த கூடாரமாய் இருக்கிறார். ಆ ದೇವರು ನಮಗೆ ಆ ವಾಸಸ್ಥಾನವಾಗಿದ್ದಾನೆ. இந்த Psalm 90 எடுத்து வாசிங்கன்னா, ಕೀರ್ತನೆ 90 ತೆಗೆದು ಓದಿದ್ರೆ, தாவீது அவருடைய கஷ்டத்தை குறித்து பேசுகிறார். மோசே அவரை கஷ்டத்தை குறித்து பேசுகிறார். ಮೋಸೆಯು ಅವರ ಕಷ್ಟದ ಕುರಿತು ಕೇಳುತ್ತಾರೆ.
என்னெல்லாம் கஷ்டம் இருக்கிறது, ಯಾವುದೆಲ್ಲ ಕಷ್ಟಗಳು, இருக்கிற நெருக்கத்தை குறித்து பேசுகிறார், ಇಕ್ಕಟ್ಟಿನ ಕುರಿತು வேதனை குறித்து ವೇದನೆಯ பேசுகிறார், ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ, அவனுடைய எல்லா டென்ஷனை குறித்து பேசுகிறார். ಅವನಿಗಿರುವಂತ ಚಿಂತೆಯ ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது எல்லாமே இருந்தாலும் ಎಲ್ಲವೂ ಇದ್ದರೂ ஆண்டவர் நீ எனக்கு கூடாரமா இருக்கிறீர், ದೇವರು ಆತನಿಗೆ ಗೂಢಾರ ವಾಸಸ್ಥಾನವಾಗಿದ್ದನು. அது வெளியில இருக்கும், ಅದು ಹೊರಗೆ ಇರುತ್ತದೆ, டென்ஷன் இருக்கும், ಚಿಂತೆ ಇರುತ್ತದೆ, எல்லாம் வெளியில தான், ಎಲ್ಲ ಹೊರಗಡೆ, உள்ள ஒண்ணுமே இல்ல. ಒಳಗಡೆ ಏನಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ அந்த கூடாரத்துக்கு உள்ள இருக்கிற ಆ ವಾಸಸ್ಥಾನದ ಒಳಗಿದ್ದೀವಿ. வெளியில பார்க்கும்போது மழை இருக்கும், ಒಳಗಡೆ ನೋಡುವಾಗ ಮಳೆ ಇರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. நம்ம உள்ள மழை பெய்யுமா, நனையுமா? ಒಳಗೆ ಮಳೆ ಬೀಳ್ತದ, ನೆನಿತೀರಾ? இல்ல. ஏன்னா நம்ம உள்ள இருக்கிறோம், ಒಳಗಿದ್ದೀವಿ. வீடுக்குள்ள இருக்கிறதுனால ಆ ವಾಸಸ್ಥಾನದ ಒಳಗಿರುವುದರಿಂದ மழை இருக்கிறதும் தெரிஞ்சு ಮಳೆ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತಿದ್ರು ನಾವು ನೆನೆಯಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே போல ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ கண்ணால் நம்ம டென்ஷனை பார்க்க முடியும், ನಮ್ಮ ಕಣ್ಣಿಂದ ನಮ್ಮ ಟೆನ್ಷನ್ ಚಿಂತೆಯನ್ನು ನೋಡಬಹುದು, பிரச்சனை பார்க்க முடியும், ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನೋಡಬಹುದು, கேட்க முடியும், ಕೇಳಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. ஆனாலும் ಆದರೂ உள்ள போகாது. ಅದು ನಮ್ಮನ್ನು ಒಳಗೆ ಹೋಗಲ್ಲ. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ ஆண்டவருடைய கூடாரத்தில் நமக்கு இருக்கிறோம். ದೇವರ ವಾಸಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೀವಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவரே நீ அடைக்கலமாய் நீ மாற்றிக்கொண்டா, ದೇವರನ್ನು ನೀನು ಆಶ್ರಿತನಾಗಿ ಬದಲಾವಣೆ எது ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ பிரச்சனை இருந்தாலும் ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಇದ್ದರೂ லேசாய் நீ தள்ளி விடலாம். ಸಾಧಾರಣವಾಗಿ ನೀನು ತಳ್ಳಿ ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. ஆண்டவர் இருக்கிறார், ದೇವರಿದ್ದಾರೆ, அவர் பார்த்துடுவார். ಅವರು ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. ஆண்டவர் இருக்கிறார். ದೇವರಿದ್ದಾನೆ. ஃபீஸ் கட்டணுமா, ಫೀಸ್ பணம் இல்லையா, ಹಣ ಇಲ್ವಾ, நோ ப்ராப்ளம், ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. என்னை காட்டிலும் ஆண்டவருக்கு என் பிள்ளை குறித்து அதிக டென்ஷன் இருக்கு, ನನ್ನಕ್ಕಿಂತಲೂ ನನ್ನ ಕರ್ತನಿಗೆ ನನ್ನ ಮಕ್ಕಳ ಕುರಿತು ಕಾಳಜಿ ಇದೆ. உடம்பு முடியலையா, ಆರೋಗ್ಯ ಸರಿ ಇಲ್ವಾ, கொஞ்சம் வலி இருக்கும், ನೋವಿರುತ್ತದೆ, ஆனாலும் ತೊಂದರೆ ಇಲ್ಲ, ಆದ್ರೂ ತೊಂದರೆ ಇಲ್ಲ. ஆண்டவர் மிக்க எல்லாம் பார்த்துடுவார். ಎಲ್ಲ ದೇವರು ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. லேசா நாம எல்லாத்தை தள்ளி விடலாம். ಲೇಸಾನ ಸಾಧಾರಣವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ತಳ್ಳಿ ಹಾಕಬಹುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மழை நனைஞ்சா தான் நமக்கு வியாதி வரும், ಮಳೆ ನೆನೆದ್ರೆ ನಮಗೆ ರೋಗ ಬರ್ತದೆ. அதே போல ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ பிரச்சனை நம்ம ಟೆನ್ಷನ್ ಎಲ್ಲ எடுத்தா தான் நமக்கு ರೋಗ வரும். ಸಮಸ್ಯೆ ಚಿಂತೆಯನ್ನು ನಾವು ತಕೊಂಡಾಗಲೇ ನಮಗೆ ರೋಗಕ್ಕೆ ತುತ್ತಾಗ್ತೀವಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மழை நனைஞ்சா கோல்டு வருகிற போல ಮಳೆ ನೆನೆದ್ರೆ ಕೋಲ್ಡ್ ಬರುವ ಹಾಗೆ ಟೆನ್ಷனை பார்த்து ಟೆನ್ಷனை எடுத்தா ಚಿಂತೆ ಮಾಡಿ ಮಾಡಿ ಚಿಂತೆಯನ್ನು ತೆಕ್ಕೊಂಡ್ರೆ என்ன ஆகும், ಏನಾಗ್ತದೆ, பிபி சுகர் BP இந்த ಶುಗರ್ மாதிரி ಎಲ್ಲ பிரச்சனை வரும். ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ತುತ್ತಾಗ್ತೀವಿ. ಟೆನ್ಷನ್ வராதுன்னு சொல்லல, ಚಿಂತೆ ಬರಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா ನಾನ್ ದೇವರನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ್ರೆ பிரச்சனை வராது ಸಮಸ್ಯೆ ಬರಲ್ಲ அப்படி ஒரு நாள் சொல்ல மாட்டேன். ಆ ರೀತಿ ನಾನು ಯಾವತ್ತೂ ಹೇಳಲ್ಲ. நீ ஏற்றுக்கொண்ட பிரச்சனை வருதா செய்யும், ದೇವರನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡ್ರೆ ಸಮಸ್ಯೆ ಬಂದೇ ಬರುತ್ತದೆ. ஆனாலும் ಆದರೂ பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஒருத்தர் இருக்கிறார், ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಬಗೆಹರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த நம்பிக்கை ಆ ನಂಬಿಕೆ உன்னை எப்பவுமே ப்ரொடெக்ட் செய்து வைக்கும். ಯಾವಾಗಲೂ ಅದನ್ನು ಭದ್ರತೆಗೊಳಿಸುತ್ತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னை வெளியில போய் பாத்தீங்கன்னா ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ ஜனங்களிடத்து ஒரு காரியம் இல்லவே இல்லை. ಜನರಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಇಲ್ಲವೇ அது ಇಲ್ಲ. என்ன தெரியுமா, ಅದೇನ್ ಗೊತ್ತಾ, ஹோப். ನಿರೀಕ್ಷೆ. ஹோப். ನಿರೀಕ್ಷೆ. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, ಏನ್ நான் தான் செய்யணும், ನಾನ್ ಮಾಡ್ಬೇಕು, நான் தான் கஷ்டப்படணும், ನಾನೇ ಕಷ್ಟಪಡ, நானே சேர்த்து வைக்கணும், ನಾನೇ ಪುಡಿ ಇಡಬೇಕು, வேற யாரும் எனக்கு செய்யாது, ಬೇರೆ ಯಾರು ಮಾಡಲ್ಲ. இதே தான் ಎಲ್ಲೋட ಮನಸ್ಸಿல் ಎಲ್ಲರ ಒಂದು ಇರುವಂತ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರುವಂತ ಕಾರ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தைரியம் என்ன தெரியுமா, ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಧೈರ್ಯವೇನು ಗೊತ್ತಾ, ஆண்டவர் பார்த்துடுவார். ದೇವರು ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. அது சொல்லும்போது எவ்வளவு நிம்மதியா இருக்கும். ಅದು ಹೇಳುವಾಗ ಎಷ್ಟು ನೆಮ್ಮದಿ. வெளியில பாத்தீங்கன்னா ஜனங்களிடம் ಹೊರಗಡೆ ನೋಡಿದ್ರೆ ಜನರನ್ನು பல பிரச்சனை இருக்கு, ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ, எப்படி முடிக்கிறது, ಹೇಗೆ ಮುಗಿಸುವುದು, சொல்யூஷன் தெரியாம ಆ ಪ್ರಶ್ನೆಗೆ ಒಂದು ಉತ್ತರ ಜನಗಳು தற்கொலை பண்ணிடுறாங்க. ಎಷ್ಟೋ ಜನರು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்கு அந்த அவசியமே கிடையாது. ನಮಗೆ ಆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. பிரச்சனை வந்தாலும் ಸಮಸ್ಯೆ ಬಂದರೂ ஆண்டவர் பார்த்துடுவார், ದೇವರು ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹஸ்பண்ட் வைஃப் உட்கார்ந்து பேசும்போது ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರು ಕುರಿತು ಮಾತನಾಡುವಾಗ நான் கிறிஸ்டியன் எப்படி பேசுவாரு, ಅಕ್ರೈಸ್ತರು ಹೇಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, பிரச்சனை வந்துச்சுன்னா ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರೆ எல்லாம் உன்னாலே தான், ಎಲ್ಲ ನಿನ್ನಿಂದಲೇ, நீ தான் செய்து வச்சிருக்க, ನೀನೇ ಮಾಡಿಟ್ಟದು, உன்னாலே தான் இந்த பிரச்சனை, ನಿನ್ನಿಂದಲೇ ಈ ಸಮಸ್ಯೆ ಬಂದದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்டியன் எப்படி பேசுவாரு, ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವಂತ ಹೇಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, ಟೆನ್ಷನ್ எடுக்காத, ಸಮಸ್ಯೆ ஆண்டவர் பார்த்துடுவார்,
ದೇವರೆಲ್ಲ ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya. ஆண்டவர் பார்த்துடுவார். ದೇವರು ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. நம்ம தப்பு பண்ணிட்டಲ್ಲ, ನಾವು ತಪ್ಪು ಮಾಡ್ತೀವಿ, நோ ப்ராப்ளம், ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ್ರಿ, ஆண்டவர் பார்த்துடுவார். ದೇವರು ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. சொல்றதுக்கு ஒரு தைரியம் ಆ இருக்கு, ಧೈರ್ಯ ಬೇಕು. அது வெளியில யாருக்குமே இல்ல, ಹೊರಗಡೆ அது ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ. நமக்கு கொடுத்திருக்கிறது ஆண்டவர். ಆ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರೋದು. ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya. நீங்க அடுத்த வசனங்களை எடுத்து பாத்தீங்கன்னா, ನಂತರದ ವಾಕ್ಯವನ್ನು எடுத்து பார்க்காதீங்க, ನೋಡ್ರಿ, சொல்லி இருக்கிறது நம்மளுடைய பாவம் தான் ನಮ್ಮ ಪಾಪಗಳೇ நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. ಸಮಸ್ಯೆಯನ್ನು ತರುತ್ತದೆ. ஹalleluya ಹalleluya. நம்மளுடைய பாவம் ஆண்டவர் முன்னாடி இருக்கிறது. ನಮ್ಮ ಪಾಪವು ದೇವರ ಮುಂದಿದೆ. நமக்கு பிரச்சனை வரும்போது, ನಮಗೆ ಸಮಸ್ಯೆ டென்ஷன் வரும்போது, நம்ம செய்கிற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, ಮಾಡುವಂತ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ, நான் என்ன தப்பு செஞ்சேன் ஆண்டவரே, ನಾನು ಏನ್ ತಪ್ಪು ಮಾಡಿದೆ. இது எல்லா கிறிஸ்தವರು ஜெபிக்கிற ஜெபம் இதுதான். ಎಲ್ಲಾ ಕ್ರೈಸ್ತನ ಟೆನ್ಷನ್ ಬಂದ ಉடನೆ ಜೆಬಿಕ್கிறது, ಚಿಂತೆ ಬಂದ ಕೂಡಲೇ என்ன தப்பு செஞ்சேன் ದೇವರೇ ನಾನು ಏನ್ ತಪ್ಪು ಮಾಡಿದೆ. ஹalleluya ಹalleluya. என்ன தப்பு செஞ்சேன், ನಾನು ಏನ್ ತಪ್ಪು ಮಾಡಿದೆ, எதுக்கு இந்த பிரச்சனை, ಯಾಕೆ ಈ ಸಮಸ್ಯೆ. ஹalleluya ಹalleluya. எல்லா கிறிஸ்தனும் இந்த காரியம் ஆண்டவர்கிட்ட ஒரு வாட்டியாவது கேட்டிருக்கலாம். ಎಲ್ಲಾ ಕ್ರೈಸ್ತರು ಒಂದು ಬಾರಿ ಆದ್ರೂ ಈ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಿರುತ್ತಾರೆ. ஹalleluya ಹalleluya. இந்த வசனத்தை எடுத்து கிளியர் ஆகி பாத்தீங்கன்னா, ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿ 8ನೇ ವಚನ எடுத்து பாருங்க. 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. ನಮ್ಮ ದ್ರೋಹಗಳನ್ನು ನಿನ್ನ ಮುಂದೆಯೂ ನಮ್ಮ ಗುಪ್ತ ಪಾಪಗಳನ್ನು ನಿನ್ನ ತೇಜ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿಯೂ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀ. ஹalleluya. நம்ம குப்தவாய் செய்த பாவங்களை கூட ஆண்டவர் பார்த்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ಗುಪ್ತವಾಗಿ ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೂಡ ದೇವರು ನೋಡಿದನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya ಹalleluya. குப்தவாய் செய்த பாவங்கள் கூட, ಗುಪ್ತವಾಗಿ ಮಾಡಿದಂತ, நீ செய்து மறந்த பாவங்கள் கூட, ನಾವು ಮಾಡಿ ಮರೆತ ಪಾಪಗಳು, அறியாத செய்த பாவங்கள், ಅರಿಯದೆ ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕೂಡ, ஹalleluya ಹalleluya, ஆண்டவர் முன்னாடி இருக்கிறது, ದೇವರ ಮುಂದಿದೆ. ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? அந்த பாவம் அவர் முன்னாடி இருக்கும்போது, ಪಾಪ ಅವರ ಮುಂದೆ ಇರುವಾಗ, நம்ம பாவத்துக்கு நிமித்தம் நமக்கு வருகிறது என்ன? ಪಾಪದ ನಿಮಿತ್ತ ನಮಗೆ ಬರುವುದು ಏನು? என்ன வருகிறது? ಏನ್ ಬರುತ್ತದೆ? ஹalleluya கேக்குறது இல்ல? ಏನ್ ಬರುತ್ತದೆ? பாவ நிமித்தம், ಪಾಪದ ನಿಮಿತ್ತ மரணம் வருகிறது. ಮರಣ அந்த ಬರುತ್ತದೆ. மரணம் நமக்கு எப்படி வருது தெரியுமா? ಆ ಮರಣ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? சோதிச்சு வரும். ನಮ್ಮನ್ನು ಶೋಧನೆಗೊಳಪಡಿಸಿ. மரணம் சொன்னா என்ன, இப்படி உடனே சத்தது கிடையாது, ಒಡನೆ ಸಾಯುವುದಲ್ಲ, ತಕ್ಷಣ ಸಾಯುವುದಲ್ಲ. ஹalleluya ಹalleluya. சில வலிಗಳು, ಕೆಲವು ನೋವುಗಳು மரணத்தை காட்டிலும் அதிகமா இருக்கும். ಮರಣಕ್ಕಿಂತಲೂ ಅಧಿಕವಾದ ನೋವಿರುತ್ತದೆ, தாங்க முடியாது, ಅದನ್ನು ತಾಳ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. சில பேர் தற்கொலை பண்றாங்க தெரியுமா? ಕೆಲವರು ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இந்த வேதனை, இருக்கிற வேதனை, ಇರುವಂತ லவ் ஃபெயிலியர் தாங்க முடியறது இல்ல. ಆ ಪ್ರೀತಿಯ ಕಡಿತವು ಅದು ತಾಳ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. லவ் ஃபெயிலியர் தாங்க முடியாத சூசைட் பண்றாங்க. ಪ್ರೀತಿಯ ಕಡಿತವು ತಾಳ್ಲಿಕ್ಕಾಗದೆ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ தெரியுமா? ಹalleluya. மரண வலி இதை காட்டிலும் நல்லது. ಇದು ಮರಣ ನೋವು ಇದಕ್ಕಿಂತ ಒಳ್ಳೆಯದು. ஹalleluya ಹalleluya ஹalleluya. சோ அந்த மாதிரி நோவை கொடுக்கிற, ಆ ರೀತಿ ನೋವನ್ನು ಕೊಡುವಂತ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எதுக்கு இருக்கிறது? ಕಾರ್ಯಗಳು ಯಾಕಿದೆ? நம்ம குப்தமாய் செய்த பாவங்கள், ನಾವು ಗುಪ್ತವಾಗಿ ಮಾಡಿದ அந்த ಪಾಪಗಳು, பாவங்கள் நம்ம செஞ்சுட்டு கூட, ಆ ಪಾಪಗಳನ್ನು ನಾವು ಮಾಡಿದ್ರು ಕೂಡ, பிரச்சனை வரும்போது நம்ம செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ನಾವು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯವೇನ್ ಗೊತ್ತಾ? ஆண்டவரே எதுக்கு, ದೇವರೇ ಯಾಕೆ? ಫುಲ್ ಇನ್ನಸೆಂಟ್ ಆಯಿಡುவோம். ನಾವು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರಾಗ್ತೀವಿ, ಏನು ಮಾಡದ, அப்படி ஆனது, ಯಾಕೆ ಆಯ್ತು? நான் ಒಂದು ತಪ್ಪು பண்ணவே ಇಲ್ಲ, ನಾನು ಏನ್ ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ. ஹalleluya ಹalleluya. ಒಂದು ತಪ್ಪು பண்ணவே ಇಲ್ಲ, ಯಾವುದು ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ. எதுக்கு அப்படி ஆனது? ಯಾಕೆ ಹೀಗಾಯ್ತು? ஹalleluya ಹalleluya. பாருங்க, ನೋಡ್ರಿ, செய்த ஒரு சின்ன தப்புக்கு, ಮಾಡಿದ ಚಿಕ್ಕ ತಪ್ಪಿಗೆ அதோட ரிசல்ட் ரொம்ப ಲೇಟ್ தான் வரும். ಅದರ ರಿಸಲ್ಟ್ ಬಹಳ ತಡವಾಗಿ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. ஹalleluya ಹalleluya. நீ ஏதாவது தப்பான சாப்பிட்டா, ஒரு கெட்ட சாப்பாடு சாப்பிட்டியா, ತಪ್ಪಾದ ಯಾವುದಾದ್ರೂ ಆಹಾರವನ್ನು உடனே ತಿಂದ್ರೆ உனக்கு ஃபுட் பாய்சனிங் வராது, ತಕ್ಷಣ ನಿನಗೆ ಫುಡ್ ಪಾಯ್ಸನ್ ಆಗಲ್ಲ. அது பல நேரம் அப்புறம் தான் வரும். ಅನೇಕ ಗಂಟೆಗಳ ನಂತರನೇ ಬರುತ್ತದೆ. ஹalleluya ಹalleluya. புரியுதா? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? புரியுதா இல்லையா? ಅರ್ಥವಾಗ್ತದೆ ಇಲ್ವಾ? அதே போல தான், ಅದೇ நீ ರೀತಿಯಲ್ಲಿ ஏதோ ஒரு செஞ்ச பாவம், ನಾವು ಯಾವತ್ತೋ எப்போ செஞ்ச பாவம், ಯಾವಾಗಲೂ ಮಾಡಿದ அதுக்கு ತಪ್ಪು, தண்டனை வருகிறது. ಅದು ಶಿಕ್ಷೆ ಬರುವುದು ನಂತರ. நீ அந்த தண்டனை வரும்போது, ಆ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಬರುವಾಗ ನಿನಗೆ ಬರ್ತದೆ, ஒண்ணுமே தப்பு செய்யல, ನಾನೇನ್ ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ, அப்ப எதுக்கு இந்த பிரச்சனை? ಯಾಕೆ ಈ ಸಮಸ್ಯೆ?
ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாத்தான் கூட பாப்பாரு, ಸೈತಾನ ನೋಡ್ತಾರೆ, எப்போ இவன் சரியா இருப்பார் ಯಾವಾಗ ಇವನು ಸರಿಯಾಗಿರ್ತಾರೆ அப்ப போய் முட்டுறேன் நான், ಆವಾಗ ಮುಟ್ತೀನಿ. அப்பதான் நம்பிக்கையிலிருந்து நான் வெளி வருவேன். நான் ನಂಬಿಕೆಯಲ್ಲಿರುವಾಗ ನಾವು ಹೊರಗೆ ಬರ್ತೀವಿ. நீ தப்பா இருக்கும்போது அவனுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ತಪ್ಪಾಗಿರುವಾಗ ಆತನಿಗೆ ಆ ಸೈತಾನನಿಗೆ ಯಾವ எப்ப ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. சரியாகும் ನೀನು ಯಾವಾಗ ಸರಿಯಾಗ್ತೀಯೋ அப்ப போய் சொல்றேன், ಆವಾಗ ಹೋಗಿ ಹೇಳ್ತೀನಿ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பதான் அவன் கேட்பார், ಆಗ ಕೇಳ್ತಾರೆ, ஆண்டவரே நான் என்ன தப்பு செஞ்சேன்? ದೇವರೇ ನಾನೇನ್ ತಪ್ಪು ಮಾಡಿದೆ? வேதம் சொல்லி இருக்கிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ எல்லாரும் பாவிதான், ಎಲ್ಲರೂ ಪಾಪಿಗಳೇ. அவர் ரத்தம் மாத்திரம் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது. ಆತನ ರಕ್ತ ಮಾತ್ರ ನಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುವುದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது இல்லன்னா நம்ம எல்லாரும் பாவிதான், ನಾವೆಲ್ಲರೂ ಪಾಪಿಗಳೇ. நம்ம பாவத்துல தான் பிறந்திருக்கிறோம், ನಾವು ಪಾಪದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರು, நம்ம பாவிதான். ನಾವು ಪಾಪಿಗಳೇ. நெகேமியா ஜெபிக்கிற ஜெபம், ನೆಹೆಮೀಯನು ಪ್ರಾರ್ಥನೆ அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தா. ಅವನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿ வேதம் சொல்லியிருக்கிற அவன் தேவ மனுஷன், ಆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, தரிசனமுள்ள மனுஷன். ದರ್ಶನವುಳ್ಳಂತ ಮನುಷ್ಯನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆ ರಾಜ அரண்மனையில் இருக்கிறவன், ಆ ರಾಜನ ಅರಮನೆಯಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இஸ்ரேலோட அந்த கிரேட் வால் உடைச்சு போகுது. ಇಸ್ರಾಯೇಲರ ಅದು ದೊಡ್ಡ ಗೋಡೆಯನ್ನು ಬೀಳಿಸಿದಾಗ அவர் என்ன ஜெபித்த ஜெபம் சொன்னார்? ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? ஆண்டவரே, ದೇವರೇ, ನಾನು என் வீட்டுக்காரும் ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம், ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ நங்களை மன்னிங்கப்பா. ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು. ஒரு பாவம் செய்யல, ಯಾವ ಪಾಪವೂ ಮಾಡಿಲ್ಲ. ஆனாலும் ಆದರೂ ಅವನನ್ನು பாவியாக எண்ணுகிறார், ಪಾಪಿಯಾಗಿ ನೆನೆಸ್ತಾರೆ. அவர் குடும்பத்தை பாவியாக எண்ணுகிறார், ಕುಟುಂಬವನ್ನು ಪಾಪಿಯಾಗಿ ನೆನೆಸ್ತಾರೆ. அவருடைய அந்த ಫುಲ್ இஸ்ரேலை பாவியாக எண்ணுகிறார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜೀವಿತವೇ ಪಾಪಿಯಾಗಿ ನೆನೆಸ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் நினைக்கிற காரியம் இது, ನೆನೆಸುವಂತ ಕಾರ್ಯ ಇದೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, ನಾನು என் வீட்டுக்காரும் ನಾನು ನನ್ನ உமக்கு ಮನೆಯವರು விரோதமாய் பாவத்தை செய்திருக்கிறோம். ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ತಪ್ಪು ಮಾಡಿದರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதே போல ಅದೇ ರೀತಿ நம்மளுடைய ஜெபம் எப்பவுமே ஆண்டவரை குற்றப்படுத்துறது போல இருக்கக்கூடாது. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯು ದೇವರ ಮೇಲೆ ಕೊರತೆ ಹೇಳುವುದಾಗಿ ನಮ್ಮ பிரச்சனை ಪ್ರಾರ್ಥನೆ வரும்போது, ಸಮಸ್ಯೆ ಬರುವಾಗ, ஆண்டவரே, ದೇವರೇ, ನಾನು என் குடும்பம் ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು உமக்கு விரோதமாக ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಏನಾದ್ರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ மன்னிங்கப்பா, ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು, மன்னிங்கப்பா. ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು. இதுதான் உங்களுடைய ஜெபம் ಇದು இருக்கு, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಆಗಿರಬೇಕು. இதுதான் நம்மளுடைய ஜெபம் ಇದು இருக்கு. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ இந்த ಆಗಿರಬೇಕು. ஜெபம் நம்மளோடு இருக்கும்போது ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ ஆண்டவருடைய கோபத்தை மேல ஐஸ் போடுகிற போல இருக்கு. ದೇವರ ಕೋಪದ ಮೇಲೆ ನಾವು ಐಸ್ ಹಾಕಿದ ಹಾಗೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம பஸ்ல போய்க்கொண்டு ஒரு நாள் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். ಬಸ್ ಅಲ್ಲಿ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த காலேஜ் பிள்ளைகள், ಕಾಲೇಜ್ ಮಕ್ಕಳು, என் கூட ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. ನನ್ನೊಂದಿಗೆ ಒಬ್ರು ಸೇವಕರಿದ್ರು. அப்படி போகும்போது பேக் அடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. ಮುಂದೆ ಹೋಗುವಾಗ ಅವರು ಬ್ಯಾಗ್ ಅಲ್ಲಿ ಹೊಡೆದು ಸೇವಕರನ್ನು ದಬ್ಬಿ ಹಾಕಿ ಹೋದ್ರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. போன உடனே ಹೋದ ಕೂಡಲೇ ஒண்ணுமே பேசாம அப்படி போயிட்டார். ಹಾಗೆ ಅವ್ರೇನ್ ಮಾತಾಡ್ಲಿಲ್ಲ, ಹಂಗೆ ಮುಂದೆ ಹೋದ್ರು. என்ன இந்த பசங்களுக்கு சரியே கிடையாது, ಈ ಮಕ್ಕಳು ಏನಪ್ಪ ಸರಿ ಇಲ್ಲ அப்படி பேசினேன். ನಂತರ ಆ ರೀತಿ அடுத்த ஸ்டாப்ல ನಂತರದ ಸ್ಟಾಪ್ ಅಲ್ಲಿ இன்னும் 2 பேர் அப்படியே தள்ளிட்டு போயிட்டாரு. ಇನ್ನಿಬ್ಬರು ತಳ್ಕೊಂಡು ಆ ರೀತಿ ತಳ್ಕೊಂಡ್ರು. அப்படி போன உடனே ತಕ್ಷಣ ಹೋದ ஒருத்தன் திரும்பி ಹೋಗಿ ತಿರುಗಿ சாரி அங்கிள் ಸಾರಿ ಅಂಕಲ್ அப்படி சொன்ன உடனே ಹಾಗೆ ಹೇಳಿದ ಕೂಡಲೇ வாயில ஒண்ணுமே வரல. ಅವರ ಬಾಯಿಂದ ಏನು ಬಂದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப மன்னிப்புக்கு எவ்வளவு பலன் இருக்குது தெரியுமா? ಕ್ಷಮಿಸುವಿಕೆಗೆ ಎಷ್ಟು ಬಲ ಇದೆ. அவரை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி தள்ளல, ಬೀಳಿಸ್ಬೇಕಂತೇಳಿ ಮಾಡಿಲ್ಲ, தப்ப ஆக்சிடென்டலி. ஹalleluya. அந்த ஆக்சிடென்டலி ஆன காரியத்தை, ಆಕಸ್ಮಿಕವಾಗಿ ಆದಂತ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು அது என்ன சொல்லுகிறது, தாங்கிறதுக்கு இல்ல முடியாது, ತಾಳ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஹalleluya. நம்ம ரோட்ல எவ்வளவு ஆக்சிடென்ட் பாக்குறோம், ದಾರಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಅಪಘಾತಗಳನ್ನು ನೋಡುತ್ತೀವಿ. ಯಾರು வேணும்னு வச்சு போய் முட்டுறது கிடையாது, ಯಾರು ಬೇಕಂತೇಳಿ ಮುಟ್ಟುದಿಲ್ಲ, அதுக்கு பேரு ஆக்சிடென்ட். ಅದರ ಹೆಸರೇ ಅಪಘಾತ. ஹalleluya. ஹalleluya. அது அறியாமல் ஆகிறது தான் ஆக்சிடென்ட். ತಿಳಿಯದೆ ಆಗುವುದೇ ಅಪಘಾತ. ஹalleluya. ஹalleluya. ஆன உடனே ಆದ ಕೂಡಲೇ ஒரு சாரி சொல்லாமல் போயிச்சா, ಒಂದು ಸಾರಿ ಹೇಳದೆ ಹೋದ್ರಲ್ಲ, அவரோட இருதயத்தில் எப்படி கோபம் இருக்குமா இல்ல, ಹೃದಯದಲ್ಲಿ ಕೋಪ ಇರ್ತದೆ. அதே போல தான் நம்மளுடைய தேவன்
நம்மளிருந்து எது எதிர்பார்க்கிறா? ನಮ್ಮಿಂದ ಏನು ದೇವರು ಬಯಸುತ್ತಾನೆ? மன்னிப்பை எதிர்பார்க்கிறா. ಕ್ಷಮಿಸುವಿಕೆಯನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம். ನಾವು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೀವಿ. பாவம் செஞ்சுட்டு கூட ಪಾಪ ಮಾಡಿ ಕೂಡ ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன்? ದೇವರೇ ನಾನು ಏನ್ ಮಾಡಿದೆ? நான் என்ன தப்பு செஞ்சேன்? ಏನ್ ತಪ್ಪು ಮಾಡಿದೆ? நீ கேட்கும்போது ಕೇಳುವಾಗ ஹalleluya ಹಾಲೆಲೂಯಾ ಕೇಳುವ ஆண்டவர் என்ன நினைப்பார்? ದೇವರೇನು ನೆನೆಸ್ತಾರೆ? தப்பு செஞ்சிருக்கிறா, ತಪ್ಪು ಮಾಡಿದಿ, மேல என்ன கேள்வி கேட்கிறா? ನನ್ನನ್ನೇ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಿದೀಯಾ? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. இப்போ உன்னை யாராவது இப்படி இடிச்சிட்டு போயிட்டு ನಿನ್ನ ಯಾರಾದ್ರೂ ಹೊಡೆದು ಹೋದ್ರೆ ಅದப்புறம் ನಂತರ கேட்பாரு, எதுக்குப்பா? ಯಾಕಪ್ಪ கேட்டு சொல்லுவார், நான் என்ன செஞ்சேன்? ನಾನೇನ್ ಮಾಡಿದೆ? நான் என்ன செஞ்சேன்? ನಾನೇನ್ ಮಾಡಿದೆ? அப்படி சொன்னா என்ன எப்படி இருக்கும்? ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಹೇಗಿರ್ತದೆ? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆக்சிடென்ட் ஆன உடனே இப்போ எல்லாம் ரோடில் ஆட்டோக்காரில் ஆக்சிடென்ட் பண்ணுவாரு, ದಾರಿಯಲ್ಲಿ ಓಟದವರು ಅಪಘಾತ ಮಾಡ್ತಾರೆ, அவர் தப்புலே பண்ணுவாரு, ಅವರ ತಪ್ಪಲ್ಲೇ ಮಾಡ್ತಾರೆ. இறங்கி வந்து பார்க்க ஓட்ட முடியுமா, பார்க்க ஓட்ட முடியாதா, ಅವರು ಇಳಿದು ಬಿಟ್ಟು ಕೇಳ್ತಾರೆ, ನೋಡಿ ಓಡಿಸಬಾರ್ದಾ? செஞ்ச தப்பு அவரு, ಮಾಡಿದ ತಪ್ಪು ಅವರು. இதே காரியம் நம்ம ஆண்டவரோடு செஞ்சுட்டு இருக்கிறோம். ಇದೇ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ದೇವರೊಂದಿಗೆ தப்பு செஞ்சிட்டோம், ತಪ್ಪು ಮಾಡಿಬಿಟ್ಟಿವಿ. ಅದப்புறம் ஆண்டவரிடத்தை கேட்கறது, நான் என்ன தப்பு பண்ணேன்? ದೇವರೇ ನಾನು ಏನು ತಪ್ಪು ಮಾಡಿದೆ? அவர் வேணும்னு வச்சு ஒன்னு அடிச்சது போல, ದೇವರು ಬೇಕಂತೇಳಿ ನಿನ್ನನ್ನು ಹೊಡೆದ ಹಾಗೆ நீ சந்தோஷமா இருக்கிறது அவரால் பார்க்கவே முடியாது. ದೇವರಿಗೆ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರೋದು ದೇವರಿಗೆ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஒரு பையன் அழுதுட்டே இருந்தா, ಒಂದು ಹುಡುಗ ಅಳ್ತಾನೆ ಇದ್ನು. கேட்டா என்ன சொன்ன தெரியுமா? ಕೇಳಿದ್ರೆ ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? ஆண்டவர் கூட பிடிக்காது நான் சந்தோஷமா இருக்கிறது, ದೇವರಿಗೆ ಕೂಡ ಇಷ್ಟ ಅಲ್ಲ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿರೋದು. ஏதாவது கொஞ்சம் சிரிச்சாலே அவர் ஏதாவது கொடுப்பாரு எனக்கு. ನಾನೇನೋ ಸ್ವಲ್ಪ ಜಾಸ್ತಿ ನಗಿದ್ರೆ ನನಗೇನೋ ದೇವ್ರು ಕೊಟ್ಬಿಡ್ತಾನೆ. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற என்ன? ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರೋದು ಯಾವುದು? என்ன? ಏನು? சந்தோஷம், ಸಂತೋಷ, ಸಮಾಧಾನ, ಕೃಪೆ இதெல்லாம் நமக்கு ஆண்டவரೇ கொடுத்திருக்கிறது. ಇದೆಲ್ಲ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರೋದು. நம்ம லாஸ்ட் வீக் என்ன படிச்சிருக்கிறோம்? ಕೊನೆಯ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಏನು ಓದಿದ್ದೀವಿ? ஆண்டவர் என்ன எதுக்காக வந்திருக்கிறா? ಯಾಕಾಗಿ ದೇವರು ಬಂದಿದ್ದಾನೆ? நமக்கு மகா சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ಮಹಾ ಸಂತೋಷವನ್ನು மகಾ சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிற இயேசு, ಮಹಾ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಬಂದಂತ ಯೇಸು நம்மளை துக்கப்படுத்துமா? ನಿಮ್ಮನ್ನು ದುಃಖಪಡಿಸ್ತಾರಾ? துக்கப்படுத்துமா? ನಿಮ್ಮನ್ನು ದುಃಖಪಡಿಸ್ತಾರಾ? ஹalleluya ஹalleluya. புக் ஆஃப் ஜான் அதுல எடுத்து வாசிக்க வேண்டும், நான் சொல்றேன். யோಹಾನ ಸುವಾರ್ತೆ அது என்ன சொல்லுது தெரியுமா? ಏನು ಹೇಳ್ತದೆ ಗೊತ್ತಾ? நான் இவளை I didn't came to kill them but to save them. ನಾನು ಕೊಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದಿಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದೆನು. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எதுக்காக வந்திருக்கிறார்? ಯಾಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ? நம்மளை ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். ರಕ್ಷಣೆ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದನು. அவர் பிறந்த உடனே, ಅವರು ಬಂದ ಕೂಡಲೇ தூதர் என்ன சொன்ன? ದೂತರೇನು ಹೇಳಿದ್ರು? என்ன சொன்ன? இந்த பெத்லெಹೇಮ್ ஊರಲ್ಲಿ, ಬೆತ್ಲೆಹೇಮ್ ಎಂಬ ಊರಲ್ಲಿ ಒಂದು உங்க ரட்சகர் பிறந்தார். ರಕ್ಷಕನು ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. அவர் ரட்சகர், ಆತನ ರಕ್ಷಕನು. ஹalleluya ஹalleluya. நம்மளை ரட்சிக்கிறது வந்திருக்கிறார். ಆ ರಕ್ಷಕನಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. எல்லா வேதனையிலிருந்து, ಎಲ್ಲ ನೋವಿನಿಂದಲೂ, ವ್ಯಾಧಿயிலிருந்து, ರೋಗದಿಂದಲೂ, பிரச்சனையிலிருந்து, ಸಮಸ್ಯೆಯಿಂದಲೂ, ಎಲ್ಲದಿಂದಲೂ ರಕ್ಷಿಕೆ வந்திருக்கிறார். ರಕ್ಷಣೆ ಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾನೆ. ஹalleluya 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 ஹalleluya. அப்போ நமக்கு பிரச்சனை எப்போ வரும்? ಯಾವಾಗ ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತದೆ? வெளிச்சத்தில் இருட்டு இருக்குமா? ಬೆಳಕಲ್ಲಿ ಕಾರ್ಗತ್ತಲ್ಲಿ ಇರುತ್ತದಾ? இருட்டு இருக்குமா? ಬೆಳಕಲ್ಲಿ ಕಾರ್ಗತ್ತಲ್ಲಿ ಇರುತ್ತದಾ? ಇಲ್ಲ. நம்ம வெளிச்சத்திலிருந்து தூர போகும்போது தான் இருட்டு இருக்கும். ಬೆಳಕಿಂದ ನಾವು ದೂರ ಹೋಗುವಾಗಲೇ ನಾವು ಕಾರ್ಗತ್ತಲಿಗೆ ಒಳಗಾಗ್ತೀವಿ. அதே போல தான் ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ஆண்டவர் பக்கத்தில் இருக்கும்போது, ದೇವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ பிரச்சனை இருக்காது, ಸಮಸ್ಯೆ ಬರಲ್ಲ. அவರಿಂದ ದೂರ போகும்போது, ಅದರಿಂದ ದೂರ ಹೋಗುವಾಗ பிரச்சனை ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. வெளிச்சத்தில் இருக்கும்போது வெளிச்சம் தான் இருக்கும். ಬೆಳಕಿನಲ್ಲಿರುವಾಗ ನೀನು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಇರ್ತಿ. ஹalleluya. இருட்டில் போகும்போது தான் இருட்டு இருக்கும். ಕಾರ್ಗತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ஆசீர்வாதக்குள்ள இருக்கும்போது ஆசீர்வாதம் தான் இருக்கும். ಆಶೀರ್ವಾದದ ಒಳಗಿರುವಾಗ ಆಶೀರ್ವಾದವೇ ಸಂತೋಷ ಕೊಡುக்கிறವರ ಕೂಡ இருந்தா ಸಂತೋಷ தான் இருக்கும். ಸಂತೋಷ ಕೊಡುವವರೊಂದಿಗೆ ಇದ್ರೆ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿ ಇರ್ತೀರಿ. சமாதானம் கொடுக்கிறவர் கூட இருந்தா சமாதானம் தான் கிடைக்கும். ಸಮಾಧಾನ ಕೊಡುವವರೊತ್ತಿಗೆ ನೀವಿದ್ರೆ ನೀವು ಸಮಾಧಾನ ಒಳಗಾಗ್ತೀರಿ. ஹalleluya ஹalleluya. வேற சந்தோஷம் வேற சமாதானம் அவர் கொடுக்காத விதத்தில் இருக்கிற சந்தோஷ சமாதானம் தேடி போகும்போது தான் ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೇರೆ ರೀತಿ ಕೊಡುವಂತ ಸಮಾಧಾನವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗುವಾಗಲೇ
அப்பதான் பிரச்சனை. ಅವಾಗ ನಾವು ಸಂತೋಷಗಳು ஹalleluya, ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ஹalleluya. இப்போ சந்தோஷ சமாதானம் ரெண்டு விதமான இருக்குது. ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಎರಡು ರೀತಿ ಇದೆ. ஹalleluya, ஹalleluya. இப்போ உனக்கு மாத்திர சந்தோஷ சமாதானம் தருகிற காரியம் இருந்தா, ನಿನಗೆ ಮಾತ್ರ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯ இருந்தா ಇದ್ರೆ அது பாவம், ಅದು ಪಾಪ. உனக்கு இருக்கிற சந்தோஷ சமாதானம் மொத்த குடும்பத்தில் இருந்தா, ನಿನಗಿರುವಂತ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಇಡೀ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇದ್ರೆ அதுதான் தேவன் கொடுக்கிற சந்தோஷம். ಅದು ದೇವರು ಕೊಡುವಂತ ಸಂತೋಷ. ஹalleluya, ಹalleluya. நீ மாத்திர சந்தோஷமா இருந்தா, ನೀನು ಮಾತ್ರ ಸಂತೋಷಪಡಿಸಿದ್ರೆ அப்ப நீ ஏதோ பாவம் செய்யற. ಅದು ಅವಾಗ ನೀನು ಏನೋ ಪಾಪ உனக்கு மாத்திர சமாதானம் இருந்தா, ನಿನಗೆ ಮಾತ್ರ ಅದರಿಂದ ಸಮಾಧಾನ ಇದ್ರೆ நீ ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்க. ಏನೋ ಅದು ತಪ್ಪು ಮಾಡ್ತಿದೀಯ ಅಂತ. ஹalleluya. மொத்த குடும்ப சந்தோஷ சமாதானமா இருந்தா, ನಿನ್ನ ಇಡೀ ಕುಟುಂಬ ಸಂತೋಷವಾಗಿದ್ರೆ தேவன் கொடுத்திருக்கிற ಅದು சந்தோஷம். ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಸಮಾಧಾನ. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. ಹalleluya. ஏதோ ஒரு மனுஷன், ಯಾವುದೋ ಒಂದು ಮನುಷ್ಯನು ஹalleluya, ಹalleluya ரோடில் போகும்போது ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ சொர்ண செயின் கிடைச்சிச்சு. ಒಂದು ಚಿನ್ನದ ಸರ ಸಿಕ್ಕಿತು. அது எடுத்துட்டு வந்து ಅದನ್ನು ತಕೊಂಡ್ಬಂದು அவன் ಪಾನ್ ಶಾಪ್ல வச்சு ಅದು ಚಿನ್ನದ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಅಡಗಂಗಡಿಯಲ್ಲಿ பணமாய் மாறிட்டார். ಹಣವನ್ನು ಆಗಿ ತಕೊಂಡ್ರು. பணம் கொண்டு வந்த உடனே ಹಣ ತಕೊಂಡ್ ಬಂದ அந்த மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷம், ಹಣ ತಕೊಂಡ್ ಬಂದ ಕೂಡಲೇ ಬಹಳ ಸಂತೋಷ, ஒரு சமாதானம். ಒಂದು ಸಮಾಧಾನ. இன்னைக்கு நம்ம பிரச்சனை எல்லாம் மாறிடும். ಇವತ್ತು ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ಎಲ್ಲ ಬದಲಾವಣೆ ಆಗ್ತದೆ. அவர் பொண்டாட்டிக்கு ஒரே ಟೆನ್ಷನ್, ಅವ್ರ ಹೆಂಡತಿಗೆ ಬಹಳ ಚಿಂತೆ. ಯಪ್ಪ எங்கிருந்து கிடைச்சது காசு, ಎಲ್ಲಿಂದ ಸಿಕ್ಕಿತು ಹಣ, எங்கிருந்து கொண்டு வந்திருக்கு, ಎಲ್ಲಿಂದ ತಕೊಂಬಂದ್ರು ಹಣ, எப்படி இவனுக்கு இவ்வளவு பணம் வந்து, ಹೇಗೆ ಇವರಲ್ಲಿ ಇಷ್ಟು ಹಣ ಬಂತು. அப்ப இது யாரு கொடுத்த சந்தோஷம், ಯಾರು ಕೊಟ್ಟಂತ ಸಂತೋಷ, ಆ ಸರ ಕೊಟ್ಟ ಸಂತೋಷ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? அப்ப ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் ದೇವರು ಕೊಡುವಂತ மொத்த ಸಂತೋಷ குடும்பத்திலே இருக்கும். ದೊಡ್ಡ ಇಡೀ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಇರುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. அவர் கொடுக்கிற சமாதானம் ಅವರು ಕೊಡುವಂತ ಸಮಾಧಾನ மொத்த குடும்பத்திலே இருக்கும். ಇಡೀ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. பாருங்க, ಅದ್ರ ನೋಡ್ರಿ, நம்மளுடைய நாட்கள் ನಮ್ಮ ದಿನಗಳು எண்ணப்பட்டிருக்கிறது. ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த வேதனை 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்கன்னா அது 19:10. 9ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. 90ನೇ ಕೀರ್ತನೆ 10ನೇ ವಾಕ್ಯ. ನಮ್ಮ ಆಯುಷ್ಕಾಲವು 70 ವರ್ಷ, ಬಲ ಹೆಚ್ಚಿದರೆ 80. ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳೇ ಅದರ ಆಡಂಬರ, ಅದು ಬೇಗನೆ ಗತಿಸಿ ಹೋಗುತ್ತದೆ, ನಾವು ಹಾರಿ ಹೋಗುತ್ತೇವೆ. 12ನೇ ವಚನ 12ನೇ ವಾಕ್ಯ. ಆಗ ಜ್ಞಾನದ ಹೃದಯವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವೆವು. ஹalleluya, ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದೆಯಾ? ஹalleluya, ஹalleluya. என்ன சொல்லிருக்கிறது? ದೇವರ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நம்மளுடைய நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது, ನಮ್ಮ ದಿನಗಳು ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya, ஹalleluya. அது எதுக்கு எண்ணப்பட்டிருக்கிறது? ಯಾಕೆ ಅದು ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ ஹalleluya, ஹalleluya, நம்ம இருக்க வேண்டிய ಇರುವಂತ ವರ್ಷ, நம்ம ஒரு நிமிஷம், ಒಂದೊಂದು ನಿಮಿಷ நம்ம நல்லா யோசிச்சு செலவு பண்றதுக்காக, ಒಂದೊಂದು ದಿನವನ್ನು ನಾವು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಕಳೆಯುವುದು ரொம்ப ரொம்ப ಮುಖ್ಯ. ಒಂದೊಂದು ದಿನವು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ. நமக்கு பிரச்சனை வரும், ನಮಗೆ ಸಮಸ್ಯೆ ಬರುತ್ತದೆ, சொல்லிருக்கிறது வந்து ಅದು ಆಟೋಮ್ಯಾಟಿಕ್ ಅದು போய்டும், ಇಟ್ ವಿಲ್ ಪಾಸ್ ಅವೇ. ಅದು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಬಂದ ಹಾಗೆ ಹೋಗುತ್ತದೆ. அதுல அதிக பிரச்சனை தான் இருக்கும், ಅದರಲ್ಲಿ ಅಧಿಕ ಸಮಸ್ಯೆ ಇರುತ್ತದೆ. ஏன்னா இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறது யாரு? ಈ ಲೋಕವನ್ನು ಆಳುವುದು ಯಾರು? சாத்தான், ಸೈತಾನನು. ஒரு வேற லோகத்தில் இருக்கிறோம், ನಾವು ಬೇರೊಂದು ಲೋಕದಲ್ಲಿದ್ದೇವೆ. நம்மளுடைய சிட்டிசன் ಹೆವೆನ್, ನಮ್ಮ ವಾಸಸ್ಥಾನ ಅದು ಪರಲೋಕ. நம்ம இப்ப வேற ஊர்ல வந்திருக்கிறோம், ನಾವು ಯಾವುದು ಹೊಸ ಊರಿಗೆ ಬಂದಿದ್ದೇವೆ. பல பிரச்சனைகள் இருக்கு, ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ಇರುತ್ತೆ. ஹalleluya, ஹalleluya. அந்த பிரச்சனைகள் மத்தியில ಆ ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ சொல்லிருக்கிறது, ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, செலவு பண்ண வேண்டிய நேரங்கள் நீ கவனிச்சு செலவு பண்ண வேண்டும். ನೀನು ಕಳೆಯುವಂತ ದಿನಗಳು ಅದು ಬಹಳ ಗಂಭೀರವಾಗಿ ಕಳೆಯತಕ್ಕದು. இப்போ கூட ನಾನು ஒரு காரியத்தை எனக்கு ஞாபகம் வருது. ಒಂದು ಕಾರ್ಯವು ನನಗೆ ஒரு பெரிய ஊழியக்காரர், ಒಂದು ಹಿರಿಯ ದೊಡ್ಡ ಸೇವಕರು, ಅವರು ಸತ್ತಪ್ರೋ, ಅವರು ಸತ್ತ ಮೇಲೆ
ಅವರು ಪ್ರೇಯರ್ வைப்பாங்கல்ல ಅಡಕ್ಕ ಆರಾಧನೆ ಇರ್ತಾರಲ್ಲ, அதுக்கு அவர் பையன்கிட்ட ஒரு பாஸ்டர் சொன்னேன், ಅವರ ಹುಡುಗನ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು, அப்பா அப்பா பத்தி ஏதாவது பேசணும்னா நீ முன்னாடி வா. ಅಪ್ಪನ ಕುರಿತು ಮಾತನಾಡುವುದಾದ್ರೆ ಬಾ ಮುಂದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் அழுது கொண்டு வருகிறான். ಮಗನು ಅಳುತ್ಕೊಂಡು ಹತ್ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. அவன் பேசியிருக்கிற ஒரு காரியம், ಮಾತನಾಡಿದ ಒಂದು ಕಾರ್ಯ ಎಲ್ಲವರಿಗೂ ಶಾಕ್ ಕೊಡ್ತಿರ್ತಾರೆ. ಎಲ್ಲರಿಗೂ ಅದು ಹೃದಯಕ್ಕೆ ಶಾಕ್ ಕೊಟ್ಟಿದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் சொன்ன, ಅವನು ಹೇಳಿದ್ರು, என் அப்பா கடைசி நாட்கள்ல ನನ್ನ ತಂದೆ ಕೊನೆಯ ದಿನದಲ್ಲಿ ರಿಪೀಟ್ ಆಗಿ ஒரே ಕಾರ್ಯத்தை சொல்லி அழுதுட்டே இருந்தார். ರಿಪೀಟ್ ಆಗಿ ಒಂದೇ ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಅಳುತ್ತಿದ್ದನು. 35 வருஷம் ஊழிய செஞ்சிட்டு கூட 35 ವರ್ಷ ಸೇವೆ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ இன்னும் ஒரு வார்த்தை என்ன சொன்னா தெரியுமா? ಇನ್ನೊಂದು ವಾರ್ತೆ ಏನು ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? நான் 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிருக்கேன். ನಾನು 5 ವರ್ಷ ನಾನು ವೇಸ್ಟ್ அல்ல, நான் 40 வருஷம் செஞ்சிருக்கலாம். ನಾನು 40 ವರ್ಷ ವೇಸ್ಟ್ ಆಗಿದೆ. நான் 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிருக்கேன். ನಾನು 5 ವರ್ಷ ஏதோ பாவங்களை செஞ்சிருக்கேன். ಏನೋ ಪಾಪಗಳನ್ನು ஆண்டவருக்கு விரோதமா காரியங்களை செஞ்சிருக்கிறேன். ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದೆ. நிறைய தப்புகளை செஞ்சிருக்கிறேன். ಅನೇಕ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡಿದೆ. என்னோட வயசு ஆண்டவர் கொடுத்த ஆயுசுல இருந்து 5 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிருக்கிறேன். ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ 5 ವರ್ಷ ನಾನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಿದೆ. இதே சொல்லி அவர் அடிக்கடி அழுதுட்டே இருந்தார். ಇದನ್ನು ಹೇಳಿ ಆ ಮಗನು அவர் மூச்சு போகிற வரைக்கும், ಉಸಿರು ಹೋಗುವ ಗಳಿಗೆವರೆಗೂ அப்பா அப்படித்தான் அழுதுட்டே இருந்தார். ಹಾಗೆ ಆ ತಂದೆ ಅಳುತ್ತಿದ್ದನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடைசி டைமில் ಕೊನೆಯ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ நமக்கு நிறைய இருக்கும். ನಮಗೆ ಅನೇಕ ಇರುತ್ತದೆ. இது செஞ்சிருக்கலாமா, ಇದು ಮಾಡಿರಬಹುದಿತ್ತು, இப்படி ஜெபிக்கலாமா ಈ இருந்துச்சு, ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ஆண்டவருக்காக சில ஜனங்களை ஆதாயப்படுத்த முடியுமா இருந்துச்சு. ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಮಾಡಬಹುದಿತ್ತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிருக்கிறேன். ನಮ್ಮ ದಿನಗಳನ್ನು ಕಳಕೊಂಡ ಮೇಲೆ 35 வருஷம் 35 ವರ್ಷ ஊழியம் செய்த அப்புறம் கூட, ಸೇವೆ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ, ஒரு பெரிய சபை அவர் கட்டின அப்புறம் கூட, ಒಂದು ದೊಡ್ಡ ಸಭೆ பல ಕಟ್ಟಿದ ಮೇಲೆ ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தின அப்புறம் கூட, ಅನೇಕ ಜನರನ್ನು ರಕ್ಷಣೆಗೆ ನಡೆಸಿದ್ರು ಕೂಡ, பல புக்ஸ்களை எழுதி ரிலீஸ் பண்ண அப்புறம் கூட, ಅನೇಕ ಪುಸ್ತಕಗಳನ್ನು ಬರೆದು பல டிவி ರಿಲೀಸ್ ಮಾಡಿದ್ರು, சேனல்ஸ்ல இன்டர்வியூ கொடுத்த அப்புறம் கூட, ಅನೇಕರಿಗೆ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ பல இடத்துல பெரிய கூட்டங்களை நடத்தின அப்புறம் கூட, ಅನೇಕ ಕೂಟಗಳನ್ನು ನಡೆಸಿದ್ರು பல ಕೂಡ, சபையில போய் பிரசங்கித்த அப்புறம் கூட, ಅನೇಕ ಪ್ರಸಂಗಗಳನ್ನು பல ಮಾಡಿದ್ರು, தேசத்தை சுத்தி ஆண்டவரை குறித்து பேச அப்புறம் கூட, ಅನೇಕ ದೇಶಗಳನ್ನು ಸುತ್ತಿ இன்னும் தோணுது என்ன தெரியுமா? ಮಾತನಾಡಿದ್ರು ಕೂಡ நான் இன்னும் வேஸ்ட் பண்ணிருக்கேன். ಇನ್ನೂ ವೇಸ್ಟ್ ಮಾಡಿ 5 வருஷம் வேஸ்ட். 5 ವರ್ಷ ವೇಸ್ಟ್ அப்ப ಆಯ್ತು. நீங்களும் நாங்களும் எங்கே இருக்கிறோம்? ಇವಾಗ ನಾನು ಮತ್ತು ನೀವು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದೀವಿ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம நினைக்க வேண்டிய காரியம், ನಾವು ನೆನೆಸಬೇಕಾದ ಕಾರ್ಯ, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ನಮಗೆ ದೇವರು ஒரு ಕೊಟ್ಟಿರುವ நிமிஷம் ಒಂದೊಂದು ನಿಮಿಷವು வெரி இம்பார்ட்டன்ட். ಬಹಳ ಬಹಳ ಗಂಭೀರ ದಿನ. 2023 யோட லாஸ்ட் டே இன்னைக்கு. 2023 ಕೊನೆಯ ದಿನ. இந்த வருஷம் முழுவதும் எவ்வளவு நேரம் நீ ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற, ಎಷ್ಟು ಸಮಯವನ್ನು ನೀನು எத்தனை ದೇವರಿಗೆ, ஆராதனை கட் பண்ணிருக்க, ಎಷ್ಟು ಆರಾಧನೆ ಕಟ್ எத்தனை ಮಾಡಿದಿ, ஜெபம் கட் ಎಷ್ಟು பண்ணிருக்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಕಟ್ ಮಾಡಿದಿ. ஹalleluya. ஹல்லேலூயா. இது எல்லாமே நோட் ஆயிருக்கு. ಎಲ್ಲವೂ ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்ம லாஸ்ட் நேரத்துக்குள்ளே வந்திருக்கு. ಕೊನೆಯ ಸಂದರ್ಭದೊಳಗೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது நினைச்சு மன்னிப்பு கேட்க வேண்டும். ನೆನೆಸಿ ಕ್ಷಮೆ ಯಾಚಿಸುವಂತ ಸಂದರ್ಭ. ஆண்டவரே, ದೇವರೇ, 2023 2023 நான் வேஸ்ட் பண்ணிருக்கிறேன். ನಾನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಿದ್ದೀನಿ. அடுத்த இயர் ಬರುವಂತ ವರ್ಷದಲ್ಲಿ ಡಬಲ್ ಆಗಿ செய்வேன். ನಾನು ಹೆಚ್ಚಾಗಿ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ. ஒரு நாள் கம்பெனியில் லீவ் போட்டுச்சுனா, ಒಂದು ದಿನ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಲೀವ್ ಸಿಕ್ಕಿದ್ರೆ அடுத்த நாள் ஓட்டி பண்ணுவோம். ನಂತರ ದಿನ ಓಟಿ ಮಾಡ್ತೀವಿ. எதுக்கு? ಯಾಕೆ? நம்ம சம்பளம் கட் ஆகக்கூடாது. ಸಂಬಳ ಕಟ್ ಆಗಬಾರದು. சம்பளம் கட் ஆயிடுச்சுன்னா, ಸಂಬಳ ಕಟ್ಟಾದ್ರೆ என்ன ஆகும்? ಏನಾಗ್ತದೆ? நம்ம செலவு நடக்காது, ಖರ್ಚು ನಡೆಯಲ್ಲ. அவ்வளோ ಟೆನ್ಷನ್. ಅಷ್ಟು ನಾವು ಚಿಂತೆಗೊಳಗಾಗ್ತೀವಿ ஒரு நாள் லீவ் போட்டுறதுக்காக, ಒಂದು ದಿನ ಲೀವ್ ಹಾಕಿದಕ್ಕಾಗಿ. அப்போ ಆದ್ರೆ எத்தனையோ ஜெபங்களே, ಎಷ್ಟೋ எத்தனையோ ಪ್ರಾರ್ಥನೆ, ஆராதனைகளே, ಎಷ್ಟೋ ಆರಾಧನೆಗಳನ್ನು, எத்தனையோ ஆண்டவர் பத்தி சொல்லுகிற வாய்ப்புகளே, ದೇವರ ಕುರಿತು ಹೇಳುವಂತ ಅವಕಾಶಗಳನ್ನು மிஸ் பண்ணி ನಾವು ವ್ಯರ್ಥ ಮಾಡಿದ್ದೀವಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆசீர்வாதம் கட்டாயினது ஒரு பிரச்சனை கிடையாது. ಆಶೀರ್ವಾದ ಕಟ್ಟಾದ್ರೆ ಏನು ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. ஹalleluya. ஒரு ஹல்லேலூயா. பிரச்சனை கிடையாது. ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ. நீ அது செஞ்சிருந்தா ಆಗಿದ್ರೆ இப்ப இருக்கிற காட்டிலும்
படி மேலே இருந்திருக்கலாமே. ಈ ಹಂತಕ್ಕಿಂತ 2 ಹಂತ ಮೇಲೆ ಇರ್ತಿದ್ರಿ. ஹalleluya. ಹalleluya. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ದೀರಾ? ಟೈಮ್ ಇಸ್ ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ಸಮಯವು ಬಹಳ ವಿಶೇಷವಾದುದು, ಅದು ಗಂಭೀರವಾದುದು. ஹalleluya. ಹalleluya. நம்ம வருகிற வருஷத்தில் ಬರುವ ವರ್ಷಗಳಲ್ಲಿ இதுவரைக்கும் ವೇಸ್ಟ್ ಆದ ಎಲ್ಲ ಕಾರ್ಯತೆಯು ಇದುವರೆಗೆ ವ್ಯರ್ಥವಾದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು நம்ம ಡಬಲ್ ಹಾರ್ಡ್ ವರ್ಕ್ ಕೂಡ ನಾವು ಬಹಳ ಉತ್ಸಾಹದೊಂದಿಗೆ ಹಾರ್ಡ್ ವರ್ಕ್ ಅನ್ನು வரப்போகிற வருஷத்தில் செய்வோம். ಬರುವ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡೋಣ. ಹalleluya. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಂಡು இந்த நேரம் தீர்மானம் எடுக்குகிற நேரம். ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಸಂದರ್ಭ. ஹalleluya. ಹalleluya. தீர்மானம் எடுக்குகிற நேரம். ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಸಂದರ್ಭ. ஏன்னா வெளியே போய் பார்த்தீங்கன்னா ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ನೋಡಿದ್ರೆ நிறைய ஜனங்கள் ஏதாவது ஒரு உடன்படி பண்ணிடுவாரு. ಅನೇಕ ಜನರು ಅನೇಕ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. புது வருஷத்தில் 3 ವರ್ಷದಲ್ಲಿ நான் 5 kg குறைப்பேன், ನಾನು 5 kg 2 ಇಂಚ್ குறைப்பேன், ನಾನು 2 ಇಂಚ್ ಕಮ್ಮಿ ಮಾಡ್ತೀನಿ. ஹalleluya. இந்த டயட் ஃபாலோ பண்ணுவேன், ಈ ಡಯಟ್ ಫಾಲೋ ಮಾಡ್ತೀನಿ. ஹalleluya. ಹalleluya. நான் டைரி எழுத ஸ்டார்ட் பண்ணுவேன். ನಾನು ಡೈರಿ ಬರೀಲಿಕ್ಕೆ பார்த்திருக்கீங்களா? ನೋಡಿದ್ರಾ? ஹalleluya. ಹalleluya. இந்த மாதிரி பல காரியங்கள் ஸ்டார்ட் ஆயிடும். ಅನೇಕ ಈ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. நீங்க என்ன ஆண்டவருக்காக செய்ய போற? ನೀವು ದೇವರಿಗಾಗಿ ನೀವು ಏನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೀರಿ? இந்த வர போற 2024 ಈ 2024ಕ್ಕೆ என்ன செய்ய போற? ನೀನೇನು ಮಾಡ್ಲಿಕ್ಕಿದಿ? அது தீர்மானம் எடுக்கிற உன் வேலை. ಅದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದು ನಿಮ್ಮ ಕೆಲಸ. ஹalleluya. ಹalleluya. நம்ம ಕಣ್ಣை ಮೂಡಿ ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ವೇಸ್ಟ್ செய்த ஒரு நாள், ದೇವರು ಮಾಡಿದಂತ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯ, ವೇಸ್ಟ್ செய்த ஒரு நாள், ವ್ಯರ್ಥ ಮಾಡಿದ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು, ஹalleluya, நீ செஞ்ச ஒரு பாவம், ನಾವು ಮಾಡಿದಂತ ಒಂದೊಂದು ತಪ್ಪುಗಳು, ஹalleluya, ನೆನೆச்சு பாருங்க. ನೆನೆಸಿ ನೋಡ್ರಿ. அறிஞ்சு அறியாமல் செஞ்ச பாவம், ಅರಿತು ಅರಿಯದೆ ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳು, சுகத்துக்காக செஞ்ச பாவம், ಸುಖಕ್ಕಾಗಿ ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳು, ಸಂತೋಷத்துக்காக செஞ்ச பாவம், ಸಂತೋಷಕ್ಕಾಗಿ ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳು, ಪಾಪಗಳು ಎಲ್ಲ ನೆನೀங்க. ಎಲ್ಲವನ್ನು ನೆನೆಸ್ರಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, ನಾನು என் குடும்பமும், ನನ್ನ ಕುಟುಂಬವು, என் சபையும், ನನ್ನ ಸಭೆಯು உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ கிருபையாய் மன்னிங்கப்பா, ಕೃಪೆಯಾಗಿ ಕ್ಷಮಿಸು, கிருபையாய் மன்னிங்கப்பா, ಕೃಪೆಯಾಗಿ ಕ್ಷಮಿಸು, மன்னிச்சிடுங்கப்பா, ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸು டாடி, ತಂದೆ, மன்னிச்சிடுங்க, ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸು, மன்னிச்சிடுங்க, ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸು, ஆண்டவரே, ದೇವರೇ, மன்னிச்சிடுங்க, ಕ್ಷಮಿಸು ಸ್ವಾಮಿ, டாடி மன்னிச்சிடுங்க, ಕ್ಷಮಿಸು ಸ್ವಾಮಿ, பாவம் செஞ்சிட்டோம்ப்பா, ಪಾಪ ಮಾಡಿದ್ದೀನಿಪ್ಪ, போதை இல்லாமல் பாவம் செஞ்சிட்டோம்ப்பா, ಅನೇಕ ಹೃದಯವಿಲ್ಲ ಪಾಪ ವಚನ ಹೃದಯದಿಂದ தெரியாம பாவம் செஞ்சிட்டோம், ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳದೆ ಮಾಡಿದ್ದೇನೆ ಸ್ವಾಮಿ. அப்பா மன்னிச்சிடுங்கப்பா, உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சா ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ 10 தலைமுறை நீ சபிக்கிற தேவன். ನಾನು ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ, ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರೆ 10 ತಲೆಮಾರುಗಳು ನನ್ನನ್ನು ಶಪಿಸುವ ದೇವರು. நான் உமக்கு பிரியமாக இருந்தா, ನಾನು ನಿನಗೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದರೆ 10 தலைமுறை ஆசீர்வதிக்கிற 10 தேவன். ತಲೆಮಾರುಗಳು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರು. அப்பா, ತಂದೆ, என் தலைமுறைக்காக ஸ்தோத்திரம், ನನ್ನ ತಲೆಮಾರುಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ, பிள்ளைகளுக்காக ನನ್ನ ஸ்தோத்திரம், ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஆண்டவரே, ದೇವರೇ, பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು. அப்பா, அப்பா, அவர் நல்லா இருக்கணும் அப்பா, ನೀನು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು நீ ಸ್ವಾಮಿ, எனக்கு கொடுத்த பிள்ளைகள் ನೀನು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಮಕ್ಕಳು நல்லா இருக்கணும் அப்பா, ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು நீ ಸ್ವಾಮಿ, எனக்கு கொடுத்த ஈசாக்குಗಳು ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಇಸಾಕುಗಳು நல்லா இருக்கணும் அப்பா, ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು, அவர் நல்லா இருக்கணும் ಅವರು ஆண்டவரே, ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು, அவர் நல்லா இருக்கணும் ಅವರು ஆண்டவரே, ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು, அவர் ஆசீர்வாதத்தோடு இருக்கணும், ಅವರ ಆಶೀರ್ವಾದ பலத்தோடு இருக்கணும், ಬಲದಿಂದಿರಬೇಕು. அதை பார்க்க என் கண்களுக்கு கிருபை தாங்கப்பா, ಅದನ್ನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಕೃಪೆ ಕೊಡು. என் தந்தை தாய் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಆರೋಗ್ಯವಾಗಿರಬೇಕು. எனக்கு கொடுத்திருக்க என்னுடைய சரீரத்துக்காக ஜெபிக்கிறேன், ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ನನ್ನ ಶರೀರಕ್ಕಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, எனக்கு கொடுத்திருக்கிற மனைவியாய சரீரத்துக்காக ஜெபிக்கிறேன், ನನಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ನನ್ನ ಶರೀರವಾಗಿರುವ ನನ್ನ ಹೆಂಡತಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ, ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா, ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ. அவர் தாங்குகிற
பலகீனங்களை என்னால் பார்க்க முடியாது. ಅವರು ತಾಳಿಕೊಳ್ಳುವಂತ ಬಲಹೀನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. பலன் ஆரோக்கியம் கொடுங்க ஆண்டவரே. ಬಲ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡು என் ಸ್ವಾಮಿ. குடும்பத்தில் பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ನನ್ನ தகப்பனே. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಆರೋಗ್ಯ ಬಲ ಉಂಟಾಗಲಿ. தின தின புது கொண்டாட்டம் உண்டாகட்டும் தகப்பனே. ದಿನ ದಿನ ಹೊಸ ಕೊಂಡಾಟ ಉಂಟಾಗಲಿ. ஆவியானவரே, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ, அப்பா, ತಂದೆ, டாடி, ತಂದೆ, ஆசீர்வாதிங்க, ಆಶೀರ್ವದಿಸು, ஆசீர்வாதிங்க. ಆಶೀರ್ವದಿಸು. உன் பிள்ளை தானே அப்பா, ನಿನ್ನ ಮಗು ತಾನೆ. பாவம் செஞ்சிட்டோப்பா, ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ. மன்னிங்க ஆண்டவரே, ಕ್ಷಮಿಸು ಸ್ವಾಮಿ. மன்னிங்க ஆண்டவரே, ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು என் ಸ್ವಾಮಿ. குடும்பத்தை மன்னிங்க ನನ್ನ ஆண்டவரே. ಕುಟುಂಬವನ್ನು ಕ್ಷಮಿಸು. கைவிடாதீங்க அப்பா, ಕೈ ಬಿಡಬೇಡ ಸ್ವಾಮಿ. கைவிடாதீங்க ಕೈ அப்பா. ಬಿಡಬೇಡ நீ ಸ್ವಾಮಿ. மாத்திரம் எனக்கு இருக்குது. ನೀನು ಮಾತ್ರ ನನಗಿದೆಯಪ್ಪ. நான் குப்தமாய் செஞ்ச பாவங்களை மன்னிங்க ನಾನು அப்பா. ಗುಪ್ತವಾಗಿ ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸು. அறிஞ்ச செஞ்ச பாவம், ಅರಿತು ಮಾಡಿದ ಪಾಪಗಳು, அறியாத செஞ்ச பாவம், ಅರಿಯದೆ ಮಾಡಿದ மன்னிங்க ತಪ್ಪುಗಳು ஆண்டவரே. ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸು ஆண்டவரே. ದೇವರೇ. இனிமேலே ನಮ್ಮ ಮೇಲೆ பாவம் செய்கிற வாய்ப்புகளை என் வாழ்க்கையில் உண்டாவதாக. ಪಾಪ ಮಾಡದ ಅಂತ ಒಂದು ಅವಕಾಶ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಗದಂತೆ ಕಾಪಾಡು. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் உட்காருவோம். ನಾವೆಲ್ಲ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவர் நம்மளை மன்னித்திருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ್ದಾನೆ. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಆ ನಂಬಿಕೆ ಇದೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் நம்மளை மன்னிக்கும் போது ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸುವಾಗ நமக்கு புது இருதயத்தை தருவார். ಹೊಸ ಹೃದಯವನ್ನು ದೇವರು ಕೊಡ್ತಾನೆ. அந்த இருதயம் எப்படிப்பட்ட ಆ தெரியுமா? ಹೃದಯ ಯಾವ ತರದಂದ್ರೆ நியூ ஃபோக்கஸ் இருக்கும் அதுல. ಅದರಲ್ಲಿ ಹೊಸ ನಿರೀಕ್ಷೆ ಇರುತ್ತದೆ. நெக்ஸ்ட் நான் என்ன செய்ய வேண்டும்? ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் எப்படி இருக்க ನಾನು வேண்டும்? ಹೇಗಿರಬೇಕು அது தெரியணும்னா ಅದು ಗೊತ್ತಾಗಬೇಕಾದ್ರೆ நைட் ஆராதனைக்கு வரணும். ರಾತ್ರಿ ನೀವು ಆರಾಧನೆಗೆ ಬರಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தெரியணும்னா ಗೊತ್ತಾಗಬೇಕಾದ್ರೆ எத்தனை பேர் வருவீங்க? ಎಷ್ಟು ಜನ ಬರ್ತೀರಿ? ஹல்லேலூயா. ಆಮೆನ್. ஆசீர்வாதமா இருக்கும். அது ಆಶೀರ್ವಾದವಾಗಿ, பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತೆ. நீங்க வாங்க. ಬನ್ನಿರಿ. நியூ ஃபோக்கஸ். ಹೊಸ ನಿರೀಕ್ಷೆ. ನೆಕ್ಸ್ಟ್ என்ன? ಇನ್ನ ಮುಂದೆ ಏನು? ஆசீர்வாதத்தை குறித்து ಆಶೀರ್ವಾದ ಕುರಿತು ಮಾತನಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஆண்டவர் பேசுவார். ದೇವರೊಂದಿಗೆ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. வாங்க, ஆசீர்வாதமா இருக்கும். ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ.